வரை தமிழ் மொழி 7 நிமிடங்கள் பேச்சு போட்டியில் செல்வி அபினா ராஜசிங்கம் முதலாவது பரிசினை பெறுகின்றார். இந்த பரிசினை வழங்கிய திரு வைத்திலிங்க நடராஜா அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். செல்வி அபினா ராஜசிங்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும், அன்புக்குரிய ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், மாணவ மணிகளுக்கும் மற்றும் வந்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். அகரம் தொடங்கி அறிவை வளர்த்தாய், சிகரம் தொட்டு உலகை வியக்க வைத்தாய். வள்ளுவர் தந்த குரலும் நீயே, பாரதி போற்றிய செந்தமிழும் நீயே, மூத்த மொழியும் நீயே, முடிவில்லா மொழியும் நீயே. இங்க நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் தமிழ் மொழி. உலக மொழிகளுள் கிரேக்கம், லத்தீன், சீனம், அரபு, சமஸ்கிருதம், தமிழ் முதலியன இலக்கண இலக்கிய வளத்தில் மிகுந்த செழிப்புடையது. தமிழ் மொழி ஒன்று மட்டும்தான் 10,000 ஆண்டுக்கு முன்பு பேசப்பட்டு வந்தது, இன்றும் பேசப்படுகிறது, நாளையும் பேசப்படும். இத்தன்மை நம் தமிழ் மொழிக்கு அமைந்த தனி பண்பெனலாம். சமூக வலைத்தளங்களுக்கு கூட நம் தாய்மொழி தமிழில் பேர் வைத்திருக்கிறார்கள். உதாரணம், யூடியூப் என்றால் வலையொலி, வாட்ஸ்அப் என்றால் புலனம், ஃபேஸ்புக் என்றால் முகநூல், இன்ஸ்டாகிராம் என்றால் படவடை, மெசஞ்சர் என்றால் பற்றியம், ஆன்லைன் என்றால் இயங்கலை, ஆஃப்லைன் என்றால் முடங்கலை, ஸ்கைப் என்றால் ஊடலை, ஹாட்ஸ்பாட் என்றால் பாயலை, வைஃபை என்றால் பகரலை. இப்படி பயன்படுத்துகின்ற சமூக வலைதளங்களுக்கு தம்மொழியில் பேர் வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கும் தோன்றவில்லை. எம் தமிழனுக்கு மட்டும்தான் தோன்றிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இதன் வரலாறு சங்க காலத்தில் இருந்து தொடங்குகிறது. அக்காலத்தில் உருவாயின இலக்கியங்கள் இன்றும் மனித வாழ்வில் முக்கிய இடம் பெறுகின்றன. தமிழ் மொழி இலக்கிய வளத்தில் மிகுந்த செழிப்புடையது. சிலப்பதிகாரம், திருக்குறள், மணிமேகலை போன்ற படைப்புகள் மனித வாழ்க்கை, நெறிமுறை, அன்பு மற்றும் ஒற்றுமை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன. இவை உலகளவில் மதிக்கப்பட்டுள்ளன மற்றும் பல மொழியில் மொழிபெயர்க்கவும் பட்டுள்ளன. தமிழ் மொழி பேசுவோர் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற பல்வேறு நாடுகளில் பரந்து வாழ்கின்றன. தமிழ் மொழி நம் அடையாளத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கும் ஒரு முக்கிய கருவியாகும். இதனை காக்கவும் வளர்க்கவும் கடமை பெற்றுள்ளோம். தமிழ் மொழி எங்கள் பெருமையாகும். இதனை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் மொழி எங்கள் தாய்மொழி, தன்னிகரற்ற தனிமொழி, அறம் வளர்க்கும் அமுத மொழி, திறம் வளர்க்கும் திண்மை மொழி, அகத்தியர் அருளிய அழகு மொழி, ஔவை ஓதிய அருமை மொழி, வள்ளுவர் குரலில் வளைந்த மொழி, இளங்கோவின் வரிகளில் இணைந்த மொழி, கம்பர் பாடிய கவின் மொழி, கவிஞர் போற்றிய கன்னி மொழி, மருத்துவர் பேசும் மருத மொழி, கருத்தனை யாழ உரைக்கும் மொழி. புலவர்கள் பெருமக்கள் இளமை வளமை கருதி பைந்தமிழ் பழந்தமிழ் பொன்தமிழ் என்று கூறியுள்ளார்கள். தமிழை செம்மொழியாக்கிய நாம் அதனை செல்வ மொழியாகவும் ஆக்குதல் வேண்டும். அதற்கு துணை புரியும் வகையில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், தமிழ் பெற்றுடையோர் போன்ற சிறுவர்களின் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு உதவ முன்வர வேண்டும். தமிழில் பேசுவோம், தமிழில் எழுதுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.